சார், ஒரு உதவி. கேளுங்க. எவரெஸ்ட் ஸ்ட்ரீட்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்காக எவரெஸ்ட் ஸ்ட்ரீட் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிரைவ் டு ஓன்னு ஒரு ஸ்கீம் ஓடுது இல்லைங்களா? அதாவது நீங்கள் ஓட்டக்கூடிய காரை நீங்கள் சொந்தமாக்கிக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுவீங்க. அப்புறம் வாரம் 1000 ரூபாய் 35,000 வர வரைக்கும் டாப் அப் பண்ணுவீங்க. பேலன்ஸ் 15,000 நீங்கள் அந்த டென்யூர் எண்டில் கட்டுவீங்க இல்லைங்களா? இப்போ இந்த ஸ்கூல் டைமு, ஃபீஸ் டைமு, காலேஜ் ஃபீஸ் டைம்லாம் உங்களுக்கு கருத்தில் கொண்டு எவரெஸ்ட் ஒரு மெகா ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, நீங்கள் கட்டக்கூடிய பணம், இனிஷியல் பணத்தை நீங்கள் கட்டின பிறகு வெறும் மாதம் 1000 ரூபா கட்டினா போதும். என்னங்க, மாதம் 1000 ரூபா கட்டினா போதும். வீக்லி நீங்கள் 1000 ரூபா கட்ட வேண்டாம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரு 29 மாதம் டென்யூர் வெஹிக்கிள் கட்டுறீங்கன்னா, இனிஷியலாக நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அதுக்கப்புறம் மாதம் 1000 ரூபா கட்டி உங்களோட அந்த டென்யூரை நீங்கள் டென்யூர் வெஹிக்கிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 22 மாதம். என்னங்க, 2 வருஷத்துக்கு கீழே 22 மாதத்துல இருந்து 51 மாதம் வரைக்கும் எல்லா மாத காலகட்டத்திலையும் இருக்கிற வண்டிங்க, டென்யூர் வண்டி நம்ம கிட்ட இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, நீங்க D2 எடுத்தீங்கன்னா லீசிங்ல 1050 ரூபா கொடுக்கறது 50 ரூபா கம்மியாகி 1000 ரூபாயில எடுக்கலாம். அது மட்டும் இல்ல, 950 ரூபாய்க்குள்ளான வண்டிகளும் இருக்கு. என்னதுங்க 950 ரூபா? 2 வருஷம் ஓடின வண்டிங்களை ரீஃபர்பிஷ் பண்ணி உங்களுக்கு நாங்க தரோம். அதோட ரெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 950 ரூபா. வாங்க, காரை செலக்ட் பண்ணுங்க, நாங்க ரெடி பண்ணி தரோம். அதுக்கப்புறம் சொந்தமாக்குங்க. இல்ல, உங்ககிட்ட இருக்கிற கார் அதுவே நீங்க D2 மாத்தின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் ஆபீஸ்க்கு வாங்க, ப்ராசஸை முடிச்சிருங்க, அந்த காரை சொந்தமாக்கிங்க. மேலும் விவரங்களுக்கு உங்களுடைய டிக்கெட் ஆப்ல போயிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. உங்க டிஎம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. நீங்க ஓட்டுற காரே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதுவே நீங்க சொந்தமாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அது என்ன டென்யூர்னு உங்களுக்கு தெரியலீங்களா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க, உங்க டிஎம் உடனே கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான தகவலை சொல்லுவாங்க. இல்ல சார், நான் ஒரு வாட்டி ஆஃபீஸ்க்கு ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன்னு சொன்னா வாங்க, டைரக்டா வாங்க, டிஎம் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க லீசிங்ல எடுத்த வண்டியை திரும்பி போகும்போது சொந்தக்காராக்கி எடுத்து செல்லுங்கள்.